ஐடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு இட்லி மாவு பிஸ்னஸில் கலக்கிட்டு வராங்க ஒரு இல்லத்தரசி. வாங்க அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடலாம். வணக்கம், என்னோட பேர் ஷீபா ராஜ்குமார். பூர்ணா ஃபுட்ஸ்ன்ற பேரில் பூர்ணா இட்லி தோசை மாவு பண்ணிகிட்டு இருக்கோங்க. 2018 நாங்கள் ஆரம்பித்தோங்க. நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதனால சொந்தமாக சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எங்கள் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இட்லி தோசை மாவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொன்னதுனால சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்தோங்க. 2 மிஷின் வச்சு, ஒரு கிரைண்டர் ஒரு மிஷின் வச்சு ஆரம்பித்தோங்க. ஃபஸ்ட்லேருந்தே தரமான அரிசி உளுந்து எல்லாம் போட்டு பண்ணதுனால எங்களுக்கு நல்ல கஸ்டமர்கிட்ட நல்ல ஆதரவு இருந்ததுங்க. அதனால் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம். அதில் இப்போ 10 பேர் எனக்கு கீழே ஒரு 10 லேடிஸ் பெண்களுக்கு வேலை கொடுத்ததுல எனக்கு ஒரு மனசு திருப்தி ஒரு இது இருக்குங்க. நம்ம பெண்கள் நம்ம எதையும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம நம்மளால முடியும், நம்மளும் செய்ய முடியும், யாரையும் எதிர்பார்க்காம நம்மளும் தொழில் தொடங்கினா பண்ணலாங்க. அது மாதிரி இப்போ 70 பேர் உருவாக்கியிருக்கோம். ரெண்டாவது நாங்கள் இப்போது மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு அரிசி ஊற வச்சுருவாங்க. 10 மணிக்கு நீங்கள் ஸ்டாஃப் எல்லாம் வந்துடுவாங்க. மாவு அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அரைப்போம். ஆர்டர் எடுத்துக்குவோம். முன்னாள் நாளே ஆர்டர் எடுத்துகிட்டு எவ்வளோ மாவு இன்றைக்கி நமக்கு தேவைன்றது எங்களுக்கு தெரியும். அதை மட்டும்தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் ஒரு 100 கடைக்கு மளிகை கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நாமக்கல் மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளியில் மோகனூர், கொல்லிமலை அந்த மாதிரி வெளியிலையும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்குறோங்க. பெண்கள் ஒரு சொந்தமாக சுயதொழில் பண்ணணும்னா பயப்படாமல் நம்ம சுயதொழில் பண்ணலாம். எதுவும் தரமான பொருள் நம்ம கொடுத்தோம்னா யாரும் எதுவும் நம்ம பயந்துக்காமல் நம்ம பண்ணலாம். நாங்கள் இப்போ பேங்க் வேலையை விட்டுட்டு நான் இந்த அளவுக்கு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுல தான் தரமான பொருள் கொடுக்குறதுனால தைரியமாக நம்ம பயப்படாமல் பண்ணலாம். ரெண்டாவது கல்யாண ஆர்டர்லாம் ஆட்டி கொடுத்துட்ருக்கோம். கல்யாணத்துக்கு இந்த விசேஷத்துக்கெல்லாம் கேட்டாங்கனாலும் அதுவும் அரைச்சி கொடுக்குறோம். நாங்களே நீங்களே அரிசி உளுந்து போட்டு கொடுங்க அப்படின்னாலும் நாங்களே ஊற வச்சு நாங்களே எல்லாமே மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துறோம். அவங்க எல்லாம் கொண்டு பொருள் கொடுத்தாலும் அரைச்சி கொடுத்துட்றாங்க. இந்த அரிசி உளுந்து எல்லாமே நாங்கள் நேரடியாக மில்லில் தாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். வெந்தயம் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் பல்காக ஃபுல்லாக சிப்பம் கணக்கில் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ரெண்டாவது யார் எப்படி ஆளுங்க எல்லாரும் லேடிஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் இப்போ எங்ககிட்ட ஒரு 70 பேர் லேடிஸ் பெண்கள் தொழில் கற்றுக்குறாங்க. மாவு எப்படி அரைக்கிறது, எப்படி இது பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் 70 பேர் லேடிஸ் எங்கள் வெளியூரில், வெளி மாநிலத்தில், கர்நாடகா, ஆந்திரா அங்கேருந்து கூட எங்ககிட்ட இலவசமாக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம்.